வணக்கம். இந்த தடவ திமுக ஒரு 200 தொகுதியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ஓவர் ஆசை தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான முயற்சிகள எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திமுகவுல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் குடுக்க போறாங்க. சீனியர்களுக்கு முக்கியத்துவம் குடுக்க போறாங்க. இதன் மூலமா உதயநிதியோட செல்வாக்க திமுக கட்சிக்குள்ள வலுப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்குறாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, ஜூனியர்கள் பயங்கரமா பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு வேணும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாங்க போட்டியிட தயாரா இருக்கிறோம். அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வேட்புமனு குடுக்குறதுக்கும் தயாராயிட்டாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்பயே அவங்களுக்கு தெரிஞ்ச அமைச்சர்கள் மூலமா ரெக்கமெண்டேஷன்ல முதலமைச்சரோட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. சிலர் நேரடியா உதயநிதி ஸ்டாலின தனிப்பட்ட முறையில சந்திக்கும்போதோ, பேசும்போதோ தங்களுடைய விருப்பங்கள சொல்றாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல பெண்கள், இளைஞர்கள் அதுபோல முதல் தலைமுறை வாக்காளர்கள் இவங்கள எல்லாம் ஈர்க்கிற மாரி மகளிர் உரிமை தொகை, அப்புறமா பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கு லேப்டாப்பு, அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா மகளிருக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள திமுக செஞ்சிட்ருக்காங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கும் முக்கியத்துவம் குடுத்து நம்ம வேட்பாளர களம் இறக்கணும்னா, கண்டிப்பா நம்மளோட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையும் யோசிக்கிறாங்க. இதனால சீனியர்கள் எல்லாமே பயங்கர கொதிப்புல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நெருக்கமான, அவங்க விரும்புற, அவங்க நிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொகுதிகள்ல பலர் இப்போ பார்த்தீங்கன்னா, ஜூனியர்கள் வேட்பாளர்களா நிக்கிறதுக்கான ஆயத்த பணிகள்ல தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக தலைமை உதயநிதிய ஒரு இளைய தலைமுறை முறை அப்படிங்கிற மாரி கொண்டு அவங்கள நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, தாவேகா ஒரு சைடு, அதுக்கு ஈக்குவலா உதயநிதி செயல்பட முடியும். ஏன்னா, உதயநிதி கொஞ்சம் நல்லா தான் பேசுறாரு. இப்ப மீடியாக்கள் மத்தியில அவர் பேசும்போதும் நல்லா பேசுறாரு. பொதுவெளிகள்ல அவர் பேசும்போதும் அட்டாக் பண்ணி பேசுறாரு. அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த சைடு விஜய் அப்படி பேசுவார்னா, விஜய் பேசுறதே இல்ல. செய்தியாளர்கள சந்திக்கிறதே கிடையாது. செய்தியாளர்கள் பலர் எப்படியாவது விஜய்ட்ட ஒரு பேட்டி வாங்கி போட்டுறணும்னு சொல்லிட்டு பயங்கரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பல யூடியூப் சேனல், பெரிய பெரிய சேனல்கள், மீடியாக்கள் எல்லாருமே முயற்சி பண்றாங்க. ஆனா விஜய்ட்ட எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நெறைய மீடியாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒரு 10 கேள்வி கேட்குறோம். அந்த 10 கேள்விய நீங்களே வச்சு, நீங்களே ஷூட் பண்ணி எங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு கேட்டாலும், அதுக்கும் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்ல. விஜய் செய்தியாளர்கள சந்திக்கிறதுக்கு தவிர்க்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத ஒரு கேள்விய கேட்பாங்க. அது சம்மந்தமா பார்த்தீங்கன்னா, அது விவாத மேடையெல்லாம் போகும். தேவையில்லாம விமர்சனங்கள் அதிகமாகும். அதனால வேணாம் அப்படிங்கிற மாரி இருக்காரு. ஆனா, இவங்க 2 பேத்தையும் தாண்டி நாம் தமிழர் சீமான் நல்லா பேசுவாரு. அவரு செய்தியாளர்ட்ட எந்த கேள்வி கேட்டாலும், யாருமே யோசிக்க முடியாத ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் ஒரு பதில் சொல்வார். அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டே. 2016ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி 1% இருந்தது. ஆனா 2021ல 6.8% கட்சியோட வாக்கு சதவீதத்த உயர்த்தினாரு. நாடாளுமன்ற தேர்தலில் 8%க்கு மேல வாக்குகள வாங்கினாரு. இப்ப 2026 அவர் குறி வச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள். இளைஞர்கள் அவர் பின்னாடி நெறைய பேர் இருக்கிறாங்க. அதேபோல தாவேகாவிலயும் பார்த்தீங்கன்னா, விஜய் என்னதான் செய்தியாளர் சந்திக்கல, அவருடைய கொள்கைய பத்தி பேசல, மக்கள் பிரச்சனைய பத்தி பெருசா பேசல, அறிக்கை மட்டும் விடுறாரு அப்படின்னாலும், அவருக்கு இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக இருக்கு. இந்த 2 கட்சியுமே 2026ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அப்போ நம்மளும் இளைஞர்கள போடணும், வேட்பாளரா நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, ஒரு பொதுவான ஒரு கருத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இளைஞரணி செயலாளர் உதயநிதிட்ட அவங்க என்ன செய்றாங்க, இளைஞர்கள் முகமா பார்க்குறாங்க. உதயநிதிக்கும் இது ப்ளஸ் தான். ஏன்னா சென்னை, கோயம்புத்தூர், அதேபோல மதுரை இந்த மாரி முக்கியமான நகரங்கள்ல இளைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுப்போம். இளைஞர் அணியில இருக்கிறவங்கள ஒரு முக்கியத்துவம் குடுத்து, அவங்களே கொண்டு வரலாம் அப்படின்னு ஏற்கனவே தலைமையிட்ட பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 60, 70 சீட்டுகள் இளைஞர் அணிகளுக்கு குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சிருக்காங்க. இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, திமுகலாம் அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆனா, அது பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்சஸ் ஆவல. இளைஞர் அணிய சேர்ந்தவங்களுக்கு பெருசா அவங்க முக்கியத்துவம் குடுத்த மாரியே தெரியல இதுவரைக்கும் தேர்தல்ல. இந்த தேர்தல்ல தாவேகாவும் போட்டி போடுது அப்படிங்கும்போது, கண்டிப்பா இளைஞருக்கு அணிக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ சென்னை மாநகராட்சி மேயரா இருக்கிறாங்க பிரியா. இவங்க என்ன செய்றாங்க, சேகர் பாபுவோட எப்பயுமே அறநிலைத்துறை அமைச்சரா அவர் இருந்தாலும், அவர் சென்னை மாநகராட்சி ஃபுல்லா அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவர் என்ன மாநகராட்சி மேயர் மாரி தான் அவரும் செயல்படுறாரு.
அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு மூலமாக பிரியா என்ன செய்கிறாங்க, தனக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேகர் பாபு ஓகே சொல்லியிருக்காரு. ஆமாம்மா, நீ மேலே இருக்கிறதோட மினிஸ்டர் எம்எல்ஏ ஆனா உன்னை மினிஸ்டர் ஆக்கி விட்ருவாங்க, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து திருவிக நகர் தொகுதியில் வந்து களமிறங்கிறதுக்காக இப்போயே காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் எழும்பூர் தொகுதியில் எம்எல்ஏ பரந்தராமனுக்கு பதிலாக தமிழன் பர்சனா அவர் வந்து திமுக சார்பாக பார்த்திங்கன்னா விவாத மேடையெல்லாம் நிறைய கலந்துக்கிறாரு. டிவி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய கலந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து எழும்பூர் தொகுதியில் தமிழன் பர்சனாவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, 2021 சட்டமன்ற தேர்தலில் மதுரவாயல் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக வந்து ஒருத்தவங்க போட்டி போட்டாங்க, பத்மபிரியா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த தேர்தல் முடிஞ்ச போது பார்த்திங்கன்னா அப்போ மக்கள் நீதி மையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகளை வாங்கினாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதோட சரி அவங்க அதுக்கப்புறமா திமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா அதே தொகுதியை திமுக மூலமாக மதுரவாயல் தொகுதியை தனக்கு கொடுங்க, ஏன்னா நான் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் நின்று ஒரு 30,000 ஓட்டுகளை வாங்கியிருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு திரும்பவும் திமுக சார்பாக மதுரவாயல் கொடுத்தா நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மீடியாக்களில் நிறைய பேசக்கூடியவங்க வந்து மருத்துவர் யாழினி அவங்களும் வந்து வேளச்சேரி தொகுதியை கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கிற ஜூனியர்கள் நிறைய பேர் வந்து வேட்பாளராக நிற்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. அது சம்பந்தமான ஒரு எண்ணங்களையும் வந்து தலைமைக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே போல் விருகம்பாக்கம் தொகுதியில் வந்து கட்சியோட சீனியர்கள் கே நகர் தனசேகரன் வந்து அவர் வந்து அந்த இதில் போட்டி போடலாம் விருகம்பாக்கம் தொகுதியில் அப்படின்னு நினச்சா, சிட்டிங் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா வந்து இளைஞர் அணியில் பொறுப்பாளர் இருக்கார். அவரும் வந்து என்ன செய்கிறாரு, திரும்பவும் எனக்கு அந்த தொகுதியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே போல் 1000 விளக்கு சிட்டிங் எம்எல்ஏ எழிலன் வந்து தனக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இந்த தடவை திமுகவில் வந்து அதிக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. அதே போல் உதயநிதி வந்து சேப்பாக்கம் தொகுதியில் வந்து களமிறங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போயே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க இளைஞர் அணியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து சீட்டு தங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருவாரியான இளைஞர்கள் திமுக இளைஞர் அணியை சேர்ந்தவங்க சீட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சீட்டு கேட்குறது வந்து ஒரு நடைமுறை தான், ஆனால் சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சங்கடம் அதில் இருக்குது. தலைநகரில் வந்து அமைச்சர்களோ மாவட்ட செயலர்களோ இருக்கிறவங்க அவங்க சொல்கிறது தான் வந்து சட்டம். இன்ன வரைக்குமே பார்த்திங்கன்னா அமைச்சர்களோட மாவட்ட செயலரோட ஆதிக்கம் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதில் திமுகவில் வந்து அந்த மாவட்ட செயலர்களை தான் இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர்களாக தங்களுக்கு வேண்டியவங்கள பொறுப்பில் கொண்டாந்து போடுவாங்க. அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க, இது வரைக்குமே செஞ்சுருக்காங்க. என்ன தான் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாவட்ட செயலரை தாண்டி அவங்களால செயல்பட முடியாது. ஒருத்தவங்க தலைமைக்கு வந்து எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரையோ மாவட்ட செயலரோ ரெக்கமெண்டேஷன் பண்ணால் தான் அவங்களால கொடுக்க முடியுமே தவிர, அதை தாண்டி பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்க சீனியர்கள் மாவட்ட செயலர்கள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து தாண்டி அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாமே பேசுகிறாங்க. ஆனாலும் இளைஞர்கள் வந்து இந்த தடவை தங்களுக்கு சீட்டு கொடுங்க, களத்தில் தாவேக்கா இருக்குது, ஒரு இளைஞர் போட்டி போடும்போது கண்டிப்பாக நமக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஜூனியர்கள் வந்து கேட்டால் சீனியர்கள் வந்து சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா, சீட்டு அவங்களுக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்களா அப்படின்னா வேலை பார்த்து தான் ஆகணும். உதயநிதி ஸ்டாலினை வந்து தலைமையை பலப்படுத்தணும் அப்படின்னு அவங்க திமுக தலைமை யோசிக்குது. அதனால் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான இந்த வாய்ப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எழிலன் சேகர்பாபு இவங்க சப்போர்ட்டோட பிரியா வந்து கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுவாங்க. அதே போல் தமிழன் பர்சனாகவும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தடவை வந்து தாவேகா வருது, அதே போல் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இளைஞர் பட்டாளத்தோடு இருக்குது, வேட்பாளர்கள் எல்லாமே இளைஞர்களாக இருக்கிறாங்க, அவங்க மேலே வந்து மக்களுக்கு நம்பிக்கை வருது. அதனால தான் இவ்வளோ ஓட்டுகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கிது. நாம் தமிழர் கட்சிக்கெலாம் 8% வாக்குகள் கிடைக்கிது அப்படின்னா இளைஞர்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. வயசானவங்க வந்து தேவையில்லாமல் அவங்கள வேட்பாளராக்கி அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்கள அமைச்சராக்குனா அவங்க போயிட்டு சர்ச்சையான பேச்சுகளை கொடுத்து கட்சியோட தலைமைக்கே கட்டுப்பட மாட்டாமல் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுக தலைமைக்கு இருக்குது. அதனால் வந்து அவங்க கண்டிப்பாக இந்த தடவை இளைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு திமுக இளைஞரணி சேர்ந்தவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கட்சியோட சீனியர்கள் எல்லாம் இவங்க வந்து வேட்பாளர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
அவங்க ஆசைப்படுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. கட்சிக்குன்னு அவங்க நிறைய உழைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. கட்சியில உழைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சீனியராக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து களத்தில இறங்குறதுக்கான முயற்சி பண்ணுவாங்கள்ல. சீனியர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, தல கட்சியில இருக்கிற சீனியர்கள், முன்னாள் அமைச்சர் இப்ப இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு தேர்தலா திமுக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக அந்த மாரி தான் ஒரு முடிவு எடுக்கும். உதயநிதி கரத்த வந்து பலப்படுத்துறதுக்கான முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்கும்? பார்ப்போமே! அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தில இருக்கிறாங்க. திமுக இளைஞர் அணிகள் நெறைய பேர் வந்து ஒரு 1008 கனவுகளோட இருக்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. வணக்கம்.